கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் செய்ய நினைச்சிட்டாருன்னா, கடவுள் உங்களுக்கு ஒரு புதிய பிசினஸை கொடுக்க நினைச்சிட்டாருன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. கடவுள் உங்களுக்கு ஒரு புதிய திருமண வாழ்க்கையை தர நினைச்சிட்டாருன்னா யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எந்த பிசாசும் எந்த பொல்லாத மனிதர்களும் தடுக்க முடியாது. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தாவீது எப்படி அவன் சகலத்தையும் திருப்பிக் கொண்டானோ அதே போல நீங்களும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அந்த வசனத்துல போட்டிருக்கு, பிசாசு கொள்ளையாடின எல்லாவற்றிலும், பிள்ளைங்கள் மனைவிகள் சொத்து எல்லாவற்றிலும் தாவீது ஒன்று கூட குறைவில்லாம எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பி கொண்டான். எப்படி ஆண்டோடைய வார்த்தை வந்ததோ, ஆண்டவர் எப்படி அவனை பார்த்து சொன்னாரோ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாயின்னு சொன்னாரோ, அதே காரியம் அவன் வாழ்க்கையில நடந்துட்டு அவன் ஒன்று கூட குறை இல்லாம, அதுல அந்த வசனத்துல போட்டிருக்கு, ஒரு ஆசீர்வாதத்தை கூட குறைவில்லாம சகலத்தையும் அவன் திருப்பி கொண்டான். அவன் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் போய் யுத்தம் செய்து அவன் திருப்பிட்டான். அவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடல. அதே அந்த அதிகாரத்தில் போட்டிருக்காம, அது மட்டும் இல்லை, அவன் இழந்ததையும் திருப்பிட்டான். அது மட்டும் இல்லை, அந்த எதிரிகள் கொள்ளை அடிச்சு வச்சிருந்த, அவங்க நிறைய தேசத்தை கொள்ளை அடிச்சு வச்சிருந்தாங்க, அதையும் இவங்க கொள்ளை அடிச்சாங்க. ஆண்டவர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்க சத்துருக்கள் உங்களுக்கு நியாயமா கிடைக்கிற காரியத்தை, ஆசீர்வாதத்தை ஒருவேளை சத்துருக்கள் கொள்ளை அடிச்சிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றார், அதையும் ஆண்டவர் அவன்கிட்ட இருந்து உங்களுக்கு பிடுங்கி தருவார். அது மட்டும் இல்லை, அவன் சேர்த்து வச்சதையும் உங்களுக்கு அவர் கொள்ளையடித்து கொடுப்பார். ஏன்னா நியாயமா உங்களுக்கு வர வேண்டியதை அவங்க தடை செய்தபடியால், உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்தபடியால், உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் கடவுளே உங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவார். மொத்தமா கர்த்தர் எல்லாவற்றையும் புடுங்கி உங்களுக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுது, அவன் விழுங்கினதை கக்க பண்ணுவேன், வைத்த கீறி நான் கொடுப்பேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒருவேளை பொல்லாத பிசாசு, பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை திருடி இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை திருடி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், மொத்தமா ஆண்டவர் பிடுங்கி கொடுப்பார். உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. தாவீது எல்லாவற்றையும் ஒன்று கூட குறையாம எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். வேதம் சொல்லுது, சங்கீதம் 34:10 வேதம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை கூட உங்க வாழ்க்கையில குறைவு கிடையாது. அதன் காலத்துல கர்த்தர் நேர்த்தியா செஞ்சு முடிப்பார். உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை கூட குறைவுபடாது. என்னென்ன காரியத்தை நீங்க இழந்தீங்களோ அத்தனையும் அவர் மொத்தமா சேர்ந்து வட்டி முதலுமாய் அவர் திரும்ப